அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனி விருச்சிக ராசிக்கு 3ஆம் அதிபதியாகவும் மற்றும் 4ஆம் அதிபதியாகவும் சனி வருவார். முயற்சி ஸ்தானாதிபதியாகவும் மற்றும் சுகஸ்தானாதிபதியாகவும் சனி வருவார். இப்போ 4ஆம் இடத்துல விருச்சிக ராசிக்கு பாருங்க, 4ஆம் இடத்துல சனி சொந்த வீட்டில் கும்பராசியில் இருக்கார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கே பார்த்தீங்கன்னா போராட்டம் தான், அலைச்சல், நிறைய வேலை விஷயமா தொழில் விஷயமா அலைஞ்சிட்டே இருக்கீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா 4ல் சனி இருந்து உங்கள் லக்னத்தை, அதாவது உங்கள் ராசியை பார்ப்பார் சனி. 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் சுபகிரகம் தான் இருக்கணும். இப்போ பாவகிரகம் இருந்ததுன்னா தேவையில்லாத அலைச்சல்கள், வீண் விரயங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் கொடுக்க தான் செய்வார். விருச்சிக ராசிக்காரங்களே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரங்களும் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க. மன உளைச்சல்லையும் பிரச்சனையிலையும் குழப்பத்திலையும் இருக்கீங்க. இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க சனி 5ஆம் இடத்துக்கு போக போகிறார். இந்த சனி பயிற்சி எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 மணிக்கு கும்பத்தில் இருக்க சனி மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அப்போ மீனராசிக்கு பயிற்சி ஆகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து விலகி 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ அர்த்தாஷ்டம சனி உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக பரிபூரணமாக விலக போகுதுன்னு அர்த்தம். அர்த்தாஷ்டம சனி விலகிச்சனாலே அலைச்சல் திருச்சல் இருக்காது, மன உளைச்சல் இருக்காது, மனக்குழப்பம் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு, உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் தெரியும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் உங்களுக்கு அமையும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்க பிரச்சனை எல்லாம் ரெடி ஆகும். ஆரோக்கியம் மேம்படுறதை உங்களால் கண்கூட பார்க்க முடியும். அப்போ ஹெல்த் பிரச்சனை ரெடியாக போகுது. உங்களுக்கு அலைச்சல் திரைச்சல் கம்மியாக போகுது. இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும். அதனால விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பொன்னான ஒரு சனிப்பெயர்ச்சின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு இருக்கும். அதில் கவலையப்படலாம், அதில் சந்தேகமே கிடையாது. நீங்கள் கவலையப்படாதீங்க. எல்லாமே நல்லது நடக்க போகுது. உங்களுக்கு இனிமேல் ஒவ்வொன்றா மாறப்போகுது. வாழ்க்கை மாறப்போகுது. பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது. கஷ்டங்கள் விலக போகுது. இப்போ 4ஆம் இடத்துல 4ல் சனி இருந்து உங்களுக்கு உடம்பு சரியாமல் போயிருக்கும். அம்மாவோட உடல் ஆரோக்கியத்திலும் பிரச்சனை, உங்கள் அம்மாவுக்கும் உடம்புல பிரச்சனை, அப்படி இப்படி மாத்திரை மருந்து செலவு, எலும்பு மூட்டு பிரச்சனை, இந்த நரம்பு பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், அப்படி இப்படின்னாலும் அதுவும் செலவு வச்சுருக்கும். இப்போ 5ஆம் இடத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. 4ஆம் இடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 5ஆம் இடம் பரவாயில்ல. இப்போ 4ஆம் இடத்துல சனி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா நிறைய தடங்களை கொடுப்பார். வண்டி வாகனம் வாங்குறதுல ஏதோ ஒரு சில பேருக்கு பிரச்சனை இருக்கும். ஒரு சில பேருக்கு வண்டி வாகனத்தில் ரிப்பேர் வச்சுருக்கோம். கார் அடிக்கடி செலவு வைக்குதுங்க சார், 2 வீலர் 4 வீலர் செலவு வைக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் வீட்டில் பிரச்சனை. 4ஆம் இடம் வீடை குறிக்கிறது. அந்த வீட்டில் ஏதோ ஒன்று அடிக்கடி ரிப்பேர் வச்சுட்டே இருக்கு, வீட்டில் ஏதோ ஒன்று செலவு வச்சுட்டே இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அப்போ இதெல்லாமே உங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆக போகுதுன்னு அர்த்தம். படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தில் ஒரு ஸ்டடியாக படிக்க முடியாமல் இருந்தது. இது எல்லாமே மாறும். இந்த நிலைமை எல்லாமே மாறும் உங்களுக்கு. அப்போ 5ஆம் இடத்துக்கு சனி போகிறார். அதில் 5ஆம் இடத்துக்கு சனி போகிறது நல்லது. ஆனால் ஒரு சில நெகட்டிவ் மட்டும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் விருச்சிக ராசி உங்களோட குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ராசின்னு பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியம். ஏன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா 5ல் சனி இருக்கார். ஏதோ ஒன்று ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, குழந்தைகளை பற்றி கவலைப்படுறது, இந்த மாதிரிலாம் வரும். ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பற்றி கவலைப்படுவாங்க. அவங்க கரெக்டான வயசு கல்யாணம் ஆகலை, கரெக்டான இதுக்கு வேலை கிடைக்கல, நல்ல தொழில் அமையலை, வெளியூர் வெளிநாடு அவங்க போக முடியல, அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு வருத்தமும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரும். குழந்தைகளை பற்றி மன வருத்தம் வரக்கூடிய காலகட்டம் தான். அதனால் குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி நீங்கள் இப்போ 2 வீலர் 4 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களால் நிச்சயமாக வாங்க முடியும். தடங்கள் கிடையாது. அஷ்டம சனி விலகிடுச்சு. உங்களுக்கு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா? உங்களால் கட்ட முடியும். தடங்கள் விலக போகுது. வாகனம் வாங்க முடியும். சொத்து வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். அம்மாவோட உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்களோட ஹெல்த்திலே நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. எடுத்து வைக்கிற முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது. என்ன முயற்சி எடுத்தாலுமே அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. பயன்படுத்திக்கிங்க. நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். சரிங்களா? 5ஆம் இடத்துல சனி குருவோட வீட்டில் இருக்கிறதுனால பெரிய கஷ்டங்களோ சோதனைகளோ எல்லாம் இருக்காதுங்க.
விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. அந்த வேலையில் மன உளைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் அப்படி இப்படின்னெல்லாம் இருந்தது இல்லை. அதெல்லாம் கம்மியாகும். சொந்த தொழிலில் பிரச்சனை, சொந்த தொழிலில் லாபம் கிடையாது, எல்லாம் விரயமாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். இப்போ வேலையில் ப்ரொமோஷன், பதவி உயர்வு, தொழிலில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, வாடிக்கையாளர் வருவாங்க, உங்கள் தொழில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்குவீங்க. எல்லாமே உங்களுக்கு அமைய போகுது. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு வாய்ப்பு கிடைச்சாதான் நான் பயன்படுத்திக்க முடியும். உங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காம இருந்தது, தடங்களாக இருந்தது, முட்டுக்கட்டையாக இருந்தது. அந்த தடங்களும் அந்த அப்டக்கல்ஸ் எல்லாமே உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அமையும். நிச்சயமாக அமையும். சரிங்களா? அதனால் கவலைப்பட வேண்டாம். நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த சனிப்பயிற்சி நடந்தால பாருங்கள், இந்த காலகட்டத்திலிருந்து மார்ச் 29 ஏப்ரல் ஸ்டார்டிங்லேருந்து நிறைய நல்லது நடக்கிறத உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு சனிப்பயிற்சி தான். பெரிய சோதனைகள் இருக்காது, கஷ்டங்கள் இருக்காது. குழந்தைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் சில மன வருத்தமும் கஷ்டங்கள் வரும். மற்றபடி பெரிய பாதிப்போ, பிரச்சனையோ, விரயங்களோ, வீண் விரயங்களோ, கண்டங்களோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ உங்களுக்கு நிச்சயமாக வரவே வராது. அதை நினச்சி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். சரிங்களா? குழந்தைகளோட சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு வேலை தொழிலெல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் வராது. சரிங்களா? சொத்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் ஒரு அருமையான காலகட்டம். சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும், நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக நீங்கள் வாங்கலாம். உங்கள் ஆசை கனவு நிறைவேறும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்குது. அசைகிற சொத்து, அசையா சொத்து இதெல்லாமே வாங்கக்கூடிய அந்த யோகம் உங்களுக்கு வந்துருச்சுன்னே சொல்லிடலாம். சரிங்களா? இந்த சனி பயிற்சி அர்த்தாஷ்டம் சனி விலகிறதுனால, இது பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால, குருவோட வீட்டில் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு சனி பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் நல்லபடியாக எல்லா விருச்சிக ராசி நேயர்களும் பயன்படுத்திக்கிங்க. மற்றபடி உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வராது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்திலையும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்பு உங்களுக்கு வரவே வராது, பெரிய கஷ்டங்கள் வரவே வராது. சரிங்களா? ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியாக வருவார். அப்போ நீங்கள் வீடு வாங்குறதுக்கான முயற்சி, அதே மாதிரி தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக முயற்சி, வேலை மாற்றம், இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி முயற்சியெல்லாம் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன். சரிங்களா? ராசி பலன் பார்த்துருக்கோம். ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உடல், ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உடல், லக்னம்ங்கிறது உயிர். இப்போ ராசி பலன் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார கிரகநிலை வச்சு நம்ம பார்க்குறோம். கோச்சார கிரகநிலைன்னா இப்போ வான்மண்டலத்தில் நகரக்கூடிய கிரகநிலை வச்சு நம்ம பார்க்குறோம். பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஒரு சில கிரக அமைப்புலாம் அந்த அமைப்பில் இருக்கும். அது அந்த கிரக அமைப்புப்படி இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது இல்லாமல் லக்னத்தை வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் முழுமையாக இயங்க முடியுது. அப்போது நம்ம 2 அமைப்பு வச்சு பார்த்தா தாங்க நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? லக்னாதிபதி என்ன நிலைமையில் இருக்காரு, ஏன்னா ஒரு மனுஷனை ஒரு தூண் மாதிரி, லக்னாதிபதிங்கிற ஒரு பில்லர் மாதிரி. லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா எவ்வளோதான் திறமை, அறிவு, டேலண்ட் இருந்தாலும் இவங்கனால அடுத்தவங்க தான் பெனிஃபிட் ஆவாங்க தவிர இவங்கனால எதுவும் டெவலப் ஆக முடியாது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி என்ன அமைப்பில் இருக்காங்க, ராசிநாதன் என்ன அமைப்பில் இருக்காங்க, உங்கள் ஜாதகத்தில் இப்போ நம்ம பார்த்த மாதிரி சனி என்ன அமைப்பில் இருக்கார். சனி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்காரா, நல்ல ஒரு இடத்துல 3, 6, 10, 11ஆம் இடம் உபஜய ஸ்தானம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்காருன்னா அது நல்ல அமைப்பு கொடுக்கும். இப்போ கெட்ட ஸ்தானத்தில் இருந்தாருன்னா சனி கெட்டதான் பண்ணுவார். மெயினாக 6, 8 தசாபத்தி ஒருத்தர் நடக்காமல் இருக்கணும். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ தசாபத்தி நடக்காமல் இருக்கணுங்க. 6ஆம் அதிபதினா கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு வழக்கு பிரச்சனைன்னு போயிட்டே இருக்கும். 8ஆம் அதிபதினா கோர்ட்டு கேஸு, அசிங்கமான ஜெயிலுக்கு போகிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, அது இதுன்னு போயிட்டே இருக்கும். 8ஆம் அதிபதி தசாபத்தி நடந்துச்சுன்னா. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபத்தி நடக்காமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ லக்ன சுபர்களோட தசாபத்தி நடந்துட்டு இருக்கவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க. அவங்க தான் முழுசா அனுபவிக்கிறாங்க. வண்டி, வீடு வாங்கணும், ஒரு லக்ஸூரியான வாழ்க்கை, நல்ல ஒரு காரு, பங்களா நல்லா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஜாதகத்துல பாருங்க நல்ல தசாபத்தி போயிட்டு இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அஷ்டம சனியோ 7.5 சனியோ 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தசாபத்தி கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அடிச்சு சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எப்படி இருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நவகிரகங்கள் தானே மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் தான் மனுஷனோட உடம்புலேயே இருக்கு. அந்த நவகிரகங்களோட தாக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கோம். நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்குமா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்குமா, இதெல்லாமே அவங்கவுங்க ஜனன ஜாதகம்
பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? வயதுக்கு தகுந்த மாதிரி தாங்க சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஒரே ராசியில் லட்சக்கணக்கில் பிறந்திருப்பாங்க, கோடிக்கணக்கில் கூட இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. என்ன காரணம்னா அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது. வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள், சில அனுபவங்கள், சில விஷயங்களை சுற்றி நடந்துட்டு இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கர்மா தான். என்ன தசாபுத்தி, சனி தசையா, குரு தசையா, இல்லை சுக்கிர தசை நடக்குதா? ஒரு சில பேர் சுக்கிர தசை நல்லது பண்ணும், ஒரு சில பேர் குரு தசை நல்லது பண்ணாது, ஒரு சில பேர் சனி தசை நல்லது பண்ணும். இப்போ அவங்க பிறப்பு ஜாதகத்தை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்தந்த காலகட்டங்களில் இவங்க நல்லா இருப்பாங்க, இந்தந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும், நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உண்மையாக உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு அப்போ தான் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்து துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லது நடக்கும்போது என்னென்ன பண்ணணும், கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இதெல்லாமே உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்ங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.